பாம்புகளினோட மாலைய காமிச்சிருக்காங்க. माने அப்படி என்ன? जितने भी रुद्रमाला में मणके हैं, எத்தனை ருத்ரமாலால மணிகள் இருக்காங்க, वो सब सर्प सर्पिणी हैं. அவங்க எல்லாம் ஆணு பாம்புகள் பெண்ணு பாம்புகளா இருக்காங்க. क्या है? என்ன இருக்காங்க? जन्म जन्मांतर के राजाएं हैं. ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கான ராஜாக்களா, विकारी है या निर्विकारी है? விகாரிகளா இல்லன்னா நிர்விகாரியா இருக்காங்களா? विकारी है इसलिए सर्प है. விகாரியா இருக்காங்க, அதனாலதான் பாம்புகளா இருக்காங்க. वो उनसे चिपक के रहते हैं. அவங்க கூட அந்த பாம்புகளுக்காக சொல்லிட்டு இருக்காங்க, ஒட்டி இருப்பாங்க. तो भी उनके ऊपर कोई असर नहीं पड़ता. ஆனாலும் அவர் மேல எந்த விதமான பிரபாவம் கூடயும் ஏற்படுறது கிடையாது. அப்படின்னா பாம்புகள் எல்லாம் சங்கருக்கு ஒட்டிருப்பாங்க, ஆனாலும் அதோட பிரபாவம் என்றது சங்கருக்கு ஏற்படுறது கிடையாது. चंदन से व्यापत नहीं लिपटे रहत भुजंग. அந்த சந்தன மரம் இருக்கும் இல்லையா, அதுல எல்லாமே ஒட்டிருக்கும். அந்த பாம்பெல்லாம் சுத்திருந்தாலும் கூடயும் அந்த விஷம் என்ன இருக்குதோ அது அந்த ஒரு சந்தன மரத்துக்கு ஏற்படுறது இல்ல. जैसे चंदन का वृक्ष होता है, எப்படி சந்தன மரம் இருக்கும் இல்லையா, सुगंध छोड़ता है, அது எப்படின்னா நல்ல வாசனைய விடுறது. और उसमें सर्प चारों तरफ लिपटे रहते हैं. பிறகு அதுல எப்படின்னா பாம்புகள் நாலா பக்கம் சுத்தி இருக்கும் அந்த மரத்துக்கு. तो उसमें विष भर जाना चाहिए, அப்போ அதுல விஷம் நிறைஞ்சிடணும். लेकिन वो विषैला नहीं होता. ஆனா அது விஷம் ஆகுறது கிடையாது. அந்த சந்தன மரம் இருக்குல்ல, அது விஷம் ஆகுறது இல்ல. विषधरों के लिपटे हुए रहने के बावजूद भी விஷம் நிறைஞ்சிருக்கிறவங்க சுத்தி இருப்பாங்க, அதுக்கு பிறகு கூடயும் वो सुगंध छोड़ता रहता है. அது நல்ல வாசனை தான் அது விடுது. तो ऐसे ही शंकर का पार्ट है. அதே மாதிரி தான் சங்கரனோட பார்ட்டா இருக்குது. सांप विकारों का सूचक है. இப்போ பாம்பு விகாரத்தினோட அடையாளம் ஆயிருக்குது. क्या? என்ன? इसलिए शंकर जी की कमर में काम विकार का सूचक, அதனாலதான் சங்கர்ஜியினோட இடுப்புல காம விகாரத்தினோட அடையாளம் वो सांप दिखाते हैं. அந்த பாம்ப காமிக்கிறாங்க. उनकी दाई भुजा में क्रोध विकार का सूचक, அவங்களோட ரைட் கையில கோவத்தினோட அடையாளம், सांप दिखाते हैं. அடையாளத்துக்காக பாம்ப காமிக்கிறாங்க. गुस्सा आता है तो कौन से हाथ से झपड़ मारते हैं? கோவம் வந்தப்போ எந்த கைகளால எந்த கையில அவங்க அத இது பண்றாங்க, கையால அடிக்கிறாங்க, அற விடுறாங்க. दाया से मारते हैं. ரைட் கையில இருந்ததா என்ன செய்வாங்கன்னா அடிப்பாங்க. वो काम विकार का स्वाप है. फिर लोभ का, அப்போ அது காம விகாரத்தினோட பாம்பாச்சு. பிறகு கோபத்தினோடது, பிறகு இந்த பேராசை இருக்கு இல்லையா அதோடது. ये लोभ विकार का भी सांप है. இது பேராசையினோட பாம்பு கூடயா இருக்கு. இது பேராசையினோட பாம்பு. मोह विकार का सांप गले में, மோக விகாரத்தினோட பாம்பு கழுத்துல दिखाते हैं कि नहीं? காமிக்கிறாங்களா இல்லையா? और अहंकार का सांप பிறகு அகங்காரத்தினோட பாம்பு सबसे ऊपर. எல்லாத்தை விட மேல. काम क्रोध लोभ मोह अहंकार के ये 5 विकारों के सांप हैं. காம குரோதம் லோபம் மோகம் பேராஸ் இந்த ஒரு அகங்காரம் இருக்கு இல்லையா, இதோட 5 விகாரத்தினோட பாம்புகளா இருக்குது. जो रुद्रमाला के बच्चों में सबसे जाती है, दुनिया में सबसे जाती. இது ருத்ரமாலாவினோட மணிகள்ல எல்லாத்தை விட அதிகம் இருக்கும், உலகத்திலேயே எல்லாத்தை விட அதிகம் இருக்கும்னு சொல்றாங்க. ये गले पड़ गए. இது எப்படி என்ன பிடிச்சிருக்காங்க அப்பாவ. किसके गले पड़ गए? யார வந்து பிடிச்சுக்கிட்டாங்க? शंकर கழுத்துல வந்து விழுந்துட்டாங்க. के गले पड़ गए. எப்படின்னா கழுத்துல வந்து அப்படியே சுத்தி இருக்காங்க. சங்கரனோட கழுத்துல எப்படின்னா அவங்க சுத்தி இருக்காங்க. उन्हें
शंकर भी उठा के फेंकना नहीं चाहते। அவங்கள எடுத்து சங்கர கூடயும் வீசுறதுக்கு விருப்பம் இல்ல அவங்கள फेंकना चाहते नहीं और அவங்கள சங்கர் கூடயும் எடுத்து வீசுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்ல वो भी उनके गले को छोड़ना नहीं चाहते। பிறகு அந்த பாம்புகள் கூடயும் இவரோட கழுத்தை விடுறதுக்கு ரெடி இல்ல, இஷ்டம் இல்ல।